ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலர் என்றென்றைக்கும் உம்முடைய ஜனமாய் இருப்பதற்கு அவர்களை திடப்படுத்தி கர்த்தராகிய நீர்தாமே அவர்களுக்கு தேவனானீர். நம் ஆண்டவர் யார் தெரியுமா? நம்மளை திடப்படுத்துகிறவர், அப்படின்னா தைரியப்படுத்துகிறவர், நம்மளை பலப்படுத்துகிறவர். தேவப்பிள்ளையில ஏன் நம்மளை திடப்படுத்துறாரா? ஆமென். நாம் அவர் ஜனமாய் இருப்பதற்காகவே. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்ம மேல எவ்வளவு அக்கறை உள்ள தேவனா இருக்கிறார் பாருங்க, எவ்வளவு கரிசனையுள்ள தேவனா இருக்கிறார் பாருங்க. அதனால தான் ஆண்டவர் நிறைய இடத்துல சொல்லியிருப்பார், நீங்க எனக்கு சொந்த ஜனமா இருக்கீங்க, நான் உங்க நடுவில் உலாவி உங்கள் தேவனா இருப்பேன், நீங்கள் ஜனமா இருப்பீர்கள் என்று தேவப்பிள்ளை தொடர்ந்து வாசிக்கும் போது அவளை திடப்படுத்தி கர்த்தராகிய நீர்தாமே அவர்களுக்கு தேவனானீர். அல்லேலூயா. நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார் அல்லவா, நமக்கு ஒரு மீட்பர் இருக்கிறார் அல்லவா, நமக்கு ஒரு இரட்சகர் இருக்கிறார் அல்லவா, நம்மை திடப்படுத்துகிறவர், தைரியப்படுத்துகிறவர், பாதுகாக்கிறவர், நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். தேவப்பிள்ளையில நம்ம பற்றி அக்கறை உள்ள ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். அவர் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜனமாக இருப்பதற்காக நான் உன்னை திடப்படுத்தி நான் உன் தேவனாக இருக்கிறேன். அப்போ அவர் தேவனாக இருக்கும்போது அவர் நம்மளை திடப்படுத்தும் போது ஏன் பயப்படணும் சொல்லுங்க பார்க்கலாம்? ஏன் கலங்கணும்? ஏன் அதைரியப்படணும்? ஒருவேளை பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். ஒருவேளை உங்களை சுற்றில பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கிறதா? பயப்படாதீங்க. தேவைப்படல, உங்களை திடப்படுத்துகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், உங்களை தைரியப்படுத்துகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், ஒரு தகப்பனை போல தோல் மேலே சுமக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், ஒரு தாயை போல மடியில் போட்டு சீராட்டுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. தேவப்பிள்ளையில உங்கள் மேலே என் மேலே அவர் கரிசனையில் தேவனாக இருக்கிறார். ஆமே. இங்கே ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, உம்முடைய ஜனமாக இருப்பது அவர்களை திடப்படுத்தினார். அப்போ அவர் பிள்ளைங்க எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறேன்னா, திடமா இருக்கணும், தைரியமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அப்படிதானே அதோட அர்த்தம். அப்போ நீங்க பயப்படாதீங்க தேவப்பிள்ளைகளே. இன்றைக்கு கர்த்தர் பார்த்து நான் உன்னை திடப்படுத்துகிறேன். ஆமே. லேவியராகும் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை கூட வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். அப்போ ஆண்டவர் நம்ம மேல கண்ணோக்கமா இருக்கிறாரு. தேவப்பிள்ளையில யார் உங்க மேல கன்சர்னா அக்கறையா இருக்கிறாங்களோ இல்லையோ, உங்களை உருவாக்கின ஆண்டவர் உங்க மேல கண்ணோக்கமா இருக்கிறார். எதுக்கு கண்ணோக்கமா இருக்கிறாரு? நீங்க பலுகவும் பெருகவும் வேண்டும் என்று. நீங்க குறைச்சலோடு இருப்பது ஆண்டருக்கு பிரியம் இல்லை. நீங்க பலவீனத்தோடு, ஆமென், நீங்க ஒருவேளை வியாதியோடு இருப்பது தேவ சித்தமும் இல்லை. எங்க வசனம் அழகா சொல்லப்பட்டிருக்கு, உங்க மேல நான் கண்ணோக்கமா இருந்து உங்களை பலுகவும் பெருக பண்ணி உங்களை உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். நான் அப்படின்னா நான் திடப்படுத்துவேன். அல்லேலூயா. தேவப்பிள்ளையில அப்போ ஆண்டவரே உடன்படிக்கை செஞ்சிருக்கும் போது, ஆண்டவரே நம்ம மேல கண்ணோக்கமா இருக்கும்போது, ஆண்டவரே நம்மளோடு அவர் திடப்படுத்தும் போது நம்ம ஏன் பயப்படணும்? ஒரு சூழ்நிலைகளை பார்த்து, இப்போ இருக்கிற அட்ப்ரெசண்ட்டை பார்த்து பயப்படாதீங்க. ஒரு வேலை சரத்தில் பிரச்சனையா, உங்கள் குடும்பத்தில் பிரச்சனையா, உங்கள் பிள்ளைங்களோட மத்தியில் பிரச்சனையா, எப்படிப்பட்ட பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இன்னைக்கு தைரியமாக போங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களை திடப்படுத்த போகிறேன். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை கூட வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசத்தினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். பாருங்களேன், தாவீது மிகவும் நெருக்கப்படுறாரு. ஆனா என்ன தெரியுமா தாவீது செய்தாரு? கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டார். அல்லேலூயா. நீங்க நெருக்கங்கள் வரும்போது, சோர்வுகள் வரும்போது, தேவப்பிள்ளையில நீங்கள நான் என்ன தெரியுமா செய்யணும்? கர்த்தருக்குள்ள உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்க. எனக்கு கர்த்தர் என் தேவனா இருக்கிறாரு, அவர் என் மேலே கண்ணோக்கமாக இருக்கிறார், அவர் என்னை திடப்படுத்துவார், என்னை தைரியப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி எல்லா நெருக்கத்திலும் நீங்கள் கர்த்தரை அண்டிக் கொள்ளுங்க. நீங்கள் சோர்ந்து போக மாட்டீங்க. கர்த்தர் உங்களை திடப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்க
உண்மையில இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறப்பா, உமக்கு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆமென். நாங்கள் உங்கள் ஜனமாக இருப்பதற்கு நீர் எங்களை தெரிந்து கொண்டீர் அல்லவா, நீர் எங்கள் தேவனாக இருக்கிறீர் அல்லவா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் ஒருவேளை நெருக்கப்பட்டு கொண்டிருக்காங்களோ, இயேசுவின் நாமத்தில் இப்போது நெருக்கத்திலிருந்து ஒரு விடுதலை தருவீராக. இங்கே நெருக்கங்கள் விசாலமாய் மாறட்டுங்க அப்பா. தாவீது நெருக்கத்தில் கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டது போல ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இவரை திடப்படுத்துவீராக. இவர் மேலே கண்ணோக்கமாக இருக்கிறீங்க ஆண்டவரே. இவரை தைரியப்படுத்தி இவரை ஆசீர்வதியும். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும். உங்கள் தெய்வீக கிருபையில கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பாதுகாத்துகளும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். அவர் நம்மளை திடப்படுத்துகிற கர்த்தர். தைரியமாக போங்க. God bless you.